ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோஸில் தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சூப்பரான 2 டிஷ்ஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 டிஷ்ஷுமே உங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி பண்ணி கொடுப்பேன். ஸோ என்னுடைய பாப்பா சூப்பராக சாப்பிடுவாள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ நான் அதனால் அடிக்கடி பண்ணி கொடுப்பேன். நீங்களும் இதை உங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயங்க, இந்த டிஷ்ஷை பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணிக்கணும். ஸோ அதையும் நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கிராம் எக் பேன் கேக். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டே இந்த பச்சை பயிரை ஊற வச்சிடணும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இது நம்ம இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பச்சை பருப்பை நைட்டு ஊற வச்சுட்டு விடிய காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிருக்கும். திருப்பியும் அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நல்லா முளைக்கட்டி விடுற வரைக்கும் நல்லா அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்லா முளைக்கட்டி வரும். ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இப்படியே பண்ணி காட்டுறேன். ஸோ இது நல்லா ஊறி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நல்லா வடிகட்டிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூடவே வாழைப்பழம் சேர்க்குறேன். நீங்கள் செவ்வாழை, பச்சை வாழை இல்லைனா எந்த வாழை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் செவ்வாழை, பச்சை வாழைப்பழம்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வாழைப்பழத்தை சேர்த்துறதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும். ஸோ நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்க்கலாம். ஸோ நீங்கள் வெள்ளை சக்கரை மட்டும் சேர்க்காதீங்க. அது நல்லாவும் இருக்காது. அண்ட் அந்த அளவுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஸோ வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை இது 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸி ஜாரில் விட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை குட்டி குட்டியாக குட்டி குட்டி பேன் கேக்காக நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். ஸோ தோசைக்கல்லை காய வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக மட்டும் ஊற்றுங்க. பெருசாக ஊற்றக்கூடாது, வராது. ஸோ குட்டி குட்டியாக ஊற்றிட்டு அதை டக்குன்னு திருப்பி போட்டுடணும். உடனே வெந்து வந்துடும். ஸோ அதனால் ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பச்சை பருப்பு போட்டிங்க இல்லையா, பச்சை பருப்புக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நான் உடனே செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னா கோதுமை மாவும் சேர்த்து நீங்கள் செஞ்சு தரலாம். அதுவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ பச்சை பருப்புக்கு பதிலாக அப்படியே கோதுமை மாவு போட்டு செய்ய வேண்டியதான், அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே லைட்டாக ஹனி ஆட் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக சாப்பிடுவா. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிஷ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பாலக்கீரை பேன் கேக். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு, கோஸு, பீன்ஸு இந்த 3 காய்கறிகளும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன விருப்பமான காய்கறி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நான் ஒன்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாலக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த பாலக்கீரையை மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அது கூட எதுவுமே போடல. பாலக்கீரையை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு அதை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 3/4 வெந்தால் போதும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஸோ 3/4 வெந்தால் கூட போதும். ஸோ நல்லா வேக வச்சுட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது 2த்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டு இது கூடவே நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னா, வேக வச்ச முட்டையும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் 2 முட்டையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 1 முட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 முட்டையை மட்டும் போட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றவே கூடாது. நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கரெக்டான பதத்துக்கு வராது. ஸோ தண்ணி ஊற்றாமல் நல்லா வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த முட்டையை நல்லா சீவி எடுத்துக்கிறேன். ஸோ காய் சீவரத்தில் போட்டு நான் சீவி எடுத்துக்கிறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சீவரத்தை இந்த காய் சீவரத்தில் சீவி எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் கருவையும் சேர்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை எவ்வளோ சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ முட்டையை இப்போ நான் சேர்த்துட்டேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப
ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இது நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இதுதான் டேஸ்ட்டு ரொம்ப வந்து அல்டிமேட்டாக கொடுக்கும். ஸோ இது நீங்கள் சேர்த்துக்குங்க, ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சிருந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா, இதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ முன்னாடியே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஒன் டைம் நம்மளாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா சோயா பீன்ஸ் தான். சில பேர் வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊற வைக்கல. ஸோ நான் உடனடியாக வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டேன். சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா ஊறி வந்துடும். ஸோ நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து லைட்டாக தண்ணி சுட வச்சுட்டு அதில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணியை எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா தூளாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எனக்கு இன்னுமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட்லட் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ குட்டியாக ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதை தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பிரெட் க்ரம்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை ஊற்றிட்டு அதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டில் போட்டு நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துறதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து பேனில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்னென்னா மிளகு பொடி, மஞ்சத்தூள், கார மசாலா தூள், இது மட்டும் இல்லாமல் கறி மசாலா பவுடர், 65 மசாலா, உங்ககிட்ட எந்த வகையான மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக கட்லெட் மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு மயனஸ் தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வீட்டிலே மயனஸும் ரெடி பண்ணிடுவேன். பாப்பாவுக்கு வந்து நான் வந்து உடச்சி ஊற்றின எக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாயில் பண்ண எக்ஸு, நான் 100 எக்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பாப்பாவுக்கு மட்டும் உடச்சி ஊற்றி பண்ண அவளுக்கு மட்டும் இந்த பாயில் பண்ண எக்கை போட்டு மைனஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த உடச்சி ஊற்றின எக்கும் வந்து ரா எக்கையும் ஊற்றி அழகாக பண்ணி வச்சுட்டோம். ஸோ அவ்வளோதான். தோசைக்கல்லை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த எல்லா கட்லெட்டையும் அழகாக அடுக்கி வச்சுட்டு லைட்டாக வந்து ஆயில் விட்டுடுங்க. ஸோ நல்லா வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா அது வெந்து வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரெடி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய குழந்தை வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.